இட்ஸ் மண்டே ஈவ்னிங். மண்டே ஈவ்னிங் பார்த்தீங்கன்னா, வீட்ல மாலை போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அவங்க வந்து மலைக்கு வந்து கிளம்பிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டுருந்தோம். ஊர்லேருந்து அத்தை, மாமா எல்லாம் வந்திருந்தாங்க. நாளைக்கு மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூனுக்கு வந்து ஃபுட் எப்பொழுதுமே வீட்லேருந்து எடுத்துகிட்டு போயிருவாங்க. லெமன் சாப்பாடு, சப்பாத்தி, உருளைக்கிழங்கு எல்லாமே எடுத்து வச்சுருந்தோம். பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஹஸ்பண்ட் எல்லாமே எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. இது அவங்களோட 2வது வருஷம் வந்து மாலை போட்டிருக்காங்க. வீட்லயே வந்து பூஜையெல்லாம் பண்ணி எப்பொழுதும் அழைச்சிட்டு போவாங்க. நாங்களும் எல்லாம் சாமி கும்பிட்டு அவங்க நல்லபடியா போயிட்டு, நல்லபடியா திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருந்தோம். கோயிலுக்கு போனதுக்கப்புறம் அங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் பஜனையெல்லாம் சொல்லிட்டு, இருமுடி வந்து கட்டுறக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நெய்யெல்லாம் நிரப்பி குடுத்துட்டு, இருமுடியெல்லாம் கட்டி அவங்கள தனியா வந்து வெளிய அனுப்பி விட்டுருந்தாங்க. அங்கேயே வந்து ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அன்னதானம் எல்லாத்துக்குமே வந்து வருஷம் வருஷம் குடுப்பாங்க. அன்னதானம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டு, பாப்பா வந்து அங்க இருக்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து விளையாண்ட்ருந்தாங்க. ஃபைனலா வந்து ஹஸ்பண்ட் கிளம்பிட்டாங்க. அவங்களையும் அனுப்பி விட்டுட்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பா நீங்களும் எல்லாருமே வேண்டிக்கோங்க. அவங்க நல்லபடியா போயிட்டு, நல்லபடியா திரும்பி வரணும்னு சொல்லிட்டு. எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க.